கடவுளின் சொரூபம் என்ற தலைப்பிலே சந்திரமோகன் ஐயா என்று பேசுகிறார். உண்மை கடவுளின் சொரூபம் என்று அவர் தலைப்பு கொடுப்பதே எனக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு. அப்போ பொய்க்கடவுள் எதுன்னு சொல்லணும். பொய்க்கடவுள் எதுன்னு சொல்லிவிட்டு உண்மை கடவுள் சொல்லலாம். அப்படின்னா பொய்க்கடவுள்னு ஒரு கடவுள் இருக்குதா? இப்படிலாம் எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது. அதனால பொய்க்கடவுளுங்கிற தலைப்பு போகாமலே நம்ம உண்மை கடவுளையே பேசுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு. இப்ப இந்த தலைப்பு நமக்கு என்ன உணர்த்தக்கூடும், என்னத்தை உணர்த்துவதற்காக இந்த தலைப்பை நான் பேசுறேன் அல்லது நீங்க கேட்கிறீங்கிறது முதல்ல தெரியணும் இல்லையா? உண்மை கடவுளின் சொரூபம்னா வடிவம், உருவம். கடவுளுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்பது என்னுடைய கேள்வி. ஏன்னா கடவுளுடைய உருவத்தை யாரும் பார்க்கிறதா ஞானியெல்லாம் யாரும் சொல்ல. கடவுளுடைய உருவம் யாருக்கும் தோன்றாத ஒரு உருவம். அப்ப இந்த கடவுளுடைய உருவத்தை பெருமான் வாயிலாக நம்ம கேட்கிறோம்னு கடவுளின் சொல்லுவோம். இப்ப பெருமான் எப்படியெல்லாம் அடுத்தக்கூடிய ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய உருவத்தை எப்படியெல்லாம் பார்த்தாரு அப்படிங்கிற இது பேருக்கு சாரமா இருக்கு. நான் அந்த தேர்தல் தான் தேர்வு. ஏன்னா ஒரு தலைப்புக்கு எப்படி வேணாலும் பேசுறாங்க. ஆனால் நான் எடுத்துக்கொண்ட நிலை பெருமான் அருட்பெருஞ்சோதியானவரை எந்தெந்த வகையிலெல்லாம் அவருடைய உருவத்தை அவருடைய வடிவத்தை பார்க்கிறார். அதுல பார்க்க முடியாதது பாடிய பாடல்கள் நிறைய. இதுதான் அவருடைய சொரூபம் பாடிய பாடல்கள். இதுதான் என்ன சொல்ல வரேன். எத்தனாயிரம் உறுப்புகள், எத்தனை லட்சம் செல்லுகள். ஆக இந்த ஒன்றுனா அது ஒன்றா? ஒன்று மலா, இரண்டு மலா, ஒன்று இரண்டும் ஆனார்ங்கிறாரு பெருமான். ஒன்று இல்லாதவன் தான் இறை. ஏன்னா அவர் ஒன்றா இருந்தாருன்னா அந்த ஒன்று இன்னொன்னோட கலக்காத இல்லையா? ஒன்றுக்கு மேலதான் ரெண்டு வருங்க. ஒன்று இன்னொன்றோட கலக்காத இல்லையா? கலந்தாலும் தனியா நிற்குமா இல்லையா? இப்ப கண்ணுக்குள்ள ஒளியாக இருக்கிறது ஒன்று, நாக்குக்குள்ள ஒளியாக இருப்பது ஒன்று, நாக்குக்குள்ள சுவையாக இருப்பது ஒன்று, உடலுக்குள்ள உயிராக இருப்பது ஒன்று. ஆனா இது எல்லாம் எல்லா இடத்தையும் கலந்துருக்கா இல்லையா? ஆக ஒன்று என்று இருந்தால் தனியா இருப்பா இல்லையா? அப்ப அது இன்னொன்றோட கலந்து ஆற்றல் இல்லையா இல்லையா? அப்ப இறைவன் ஒன்றும் அல்லாதவனாக இருந்தால் என்று அவன் எல்லாவற்றோடும் கலந்திருக்க முடியாது. ஆகத்தான் பெருமானார் ஒன்று மலார், இரண்டு மலார், ஒன்று இரண்டு ஆனார் சொல்லி சொல்றாரு. ஆகவே ஒன்று இரண்டு இல்லாதது. மரத்தை எடுத்துட்ட அந்த மரத்துல ஒன்னா இருக்கு. மரம் வேப்ப மரம். ஆனா அதுல பட்டை இருக்கு, வேர் இருக்கு, வேர்பட்ட இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்குது, இலை இருக்குது, சுவை இருக்கு, நாட்டம் இருக்குது, மருத்துவ பயன் இருக்கு, எல்லாம் இருக்கா இல்லையா? ஆக இது எல்லாம் இருந்தால் தானே வேப்ப மரம் இல்லையா? ஆகவே ஒன்று இல்லாதது, ஒன்று இரண்டு இல்லாதது என்று உண்மை என்பதற்கு என்ன இலக்கணம் என்றால் ஒன்று இரண்டு இல்லாதது உண்மை. கடவுள்னா என்ன? கடந்து உள்ளிருப்பது கடவுள். எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருப்பது எதுவோ அது கடவுள். இப்ப நமக்கு நம்ம உடம்புக்குள்ள உயிர் கடந்து உள்ளே இருக்கு. அப்ப உயிர் கடவுளா? அப்ப அந்த உயிருக்குள்ளே கடந்து இருப்பது எது? பூதங்களா? அப்ப பூதங்கள் கடவுள்னு சொல்லலாமா? அப்ப அதுக்குள்ள என்ன கலந்துருக்குது அப்படின்னா அதுக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு. அப்ப ஆன்மா கடவுளா? அப்ப அந்த ஆன்மாவுக்கு ஆற்றலை தந்தது எதுவோ அதான கடவுளா இருக்கணும். அதுக்குள்ள இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா அங்கே போனா அங்கே ஒன்றுக்குள்ளே அப்ப எதுக்கு நீ பேச வந்தான்னு கேட்பீங்க. அப்புறம் எதுக்குதான் பேச வந்தோம் அப்படின்னா அதான் கடைசியில சொல்றேன். ஆக இப்ப இந்த உலகத்துல இறைவன்
எப்படிலாம் இருக்கிறான்னு அல்லது உலகத்திலே இறைவனை நாம் பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா சமயங்கள்லாம் கோழிக்கு இந்த வீரமெல்லாம் இல்லை. அந்த வளர்க்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த வீரம் இருந்தது. தனக்கு மீறிய ஒரு வீர உணர்ச்சி அந்த பெண் உருவத்துக்குள்ள எப்ப வருதுனாக்கா அந்த தாய்மை என்கின்ற உணர்வு வருகின்ற பொழுதுதான் வரும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பெண்குடி, பாம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவுற்று பிள்ளை குட்டிகள் வளர்ந்த உடனே அதுக்கு இருக்கிற தற்காப்பு உணர்ச்சி, அதுக்கு இருக்கிற இந்த குழந்தைகளை வளர்க்கணுங்கிற உணர்ச்சி எவ்வளவு பெரிய உணர்ச்சி. இதைத்தான் பெருமானார் சொன்னார், ஆயலாம் அணையன் தந்தையே ஒருதனின் தலைவனை நிற்பெருமையை சாட்டிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோடு மற்றும் ஆயலாம் மதியலாம் நன்னியமை அறிவெல்லாம் அது கருப்புகள் என்புகள் வேண்டும், வரும் இன்பம் என்புகள் வேண்டும். இந்த இன்பத்தை இந்த பாடலை நான் படித்ததுக்கு முன்னால இந்த இயற்கையுடைய தாயலாம் அணையன் தந்தையின் ஒரு வார்த்தை எவ்வளவு சிந்தனை தரணும். ஆண்டவன ஆயலாம் அணையன் அருட்பெருஞ்சாண்டவர் சொல்லுங்க, இந்த உலகத்தில் தாயாக இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய அன்பு, தயவு, கருணை, தாய்மை எல்லாம் யார் இருந்தது? அந்தந்த உயிர்களுக்கு அருட்பெருஞ்சாண்டவர். அப்ப அருட்பெருஞ்சாண்டவர் இவைகள் குருவுடைய இந்த எல்லாமே அவர்கள் சரி நம்ம குழந்தையை பிடிச்சிட்டு ஆடி அந்த காலத்துல. இப்ப ஆட்டுக்களை சுத்த விட்டுங்க, இதனால சார் விஞ்ஞானம் இவ்வளவு மோசமானது விஞ்ஞானம். ஆட்டுக்களை சுத்த விட்டாக்க அதுக்கு எவ்வளவு மின்சாரத்தை செலவழிக்கிறாங்க. இது எவ்வளவு காரியம் தெரியல. குழந்தை ஆட்டுக்களை சுத்த வச்ச இந்த விஞ்ஞானிகளுக்கு, இந்த கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஒரு குழந்தையை சுத்த வைக்கிறதுக்கு அறிவு இருக்காங்க. அப்ப இந்த குழந்தையை சுத்த வைக்கிறதுக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கலையே இல்லையா? இப்ப இந்த விஞ்ஞானம் எப்படி மனிதனுக்கு நன்மை செய்ய போகுது? அதாவது இந்த மாதிரி மடக்கிற மாதிரி ஒரு உறுப்பை செஞ்சுட்டாங்கன்னா இப்படியே போயிட்டு வந்து மாதிரி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி செலவு அதிகம், நீங்க சொன்ன மாதிரி செலவு குறையாகும், அவன் பட்ஜெட் வளராத. அப்ப இல்ல மனிதனுக்கு விஞ்ஞானம் என்ன செய்கிறது என்பது எந்த விதத்துல நீங்க அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆக விஞ்ஞானம் என்பது கேட்டுக்கு உரியதே தவிர எந்த உயிரினத்திற்கும் அது நன்மைக்குரியது அல்ல. நீங்க செல்போன் டவர் வச்சுக்கிட்டு நீங்க சிட்டுக்குரிய நாட்டு எல்லாம் பண்ணி போகுது, மருந்து எல்லாம் பண்ண போகுது சார். அப்ப உயிரினங்களே காயம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இன்னைக்கு செல்ல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அதுக்கு வேற பணத்தை கட்டிக்கணும், நிமிஷத்துக்கு அதாவது வினாடிக்கு ஒரு நாள் கட்டிக்கணும். இந்த மாதிரி கேடு இயற்கையில உண்டா? இயற்கையில எங்கே பார்த்தாலும் ஒரு அணு அளவு கூட கேடு கிடையாது. இயற்கையில எந்த இடத்தை எடுத்துட்டாலும் அது உயிரினங்களுக்கு நன்மையே எடுக்கலாம், கேடு பயப்பதே இல்லை. ஆக இயற்கை உண்மை என்பது நலமே, கருணையே, அன்பே, இரக்கமே, தயவே, ஜீவகாருண்யமே வடிவாக உடையதான் இறைவன். இந்த இறைவனுக்கு நம்ம இறைவனுக்கு என்னென்ன வித்தியாசம் பார்க்கணும். அந்த இறைவன் அவைகளுக்கு எப்படி உருவாக்கி, சரி இறைவன் உருவாக்கி தந்தாங்கிறது இந்த மூல கலப்புகள் எப்படி இப்படிப்பட்ட உடல்களை உற்பத்தி ஆகுவதற்கு அந்த மூல கலப்புகளுக்குள்ள என்ன உண்மை இருந்தது? கேட்கிற கேள்வி விளங்குதல்ல சார். அப்ப அவைகளுக்குள்ள என்ன உண்மை இருந்தது? நான் இதை ரொம்ப நாள் சிந்திச்சு எப்படிதான் இது அந்தந்த உடல்கள் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப எப்படி இறைவன் இந்த அறிவோடு எப்படி படைத்தான் என்று நான் சிந்திக்கணும். என்னுடைய சிந்தனைக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதாவது எந்த உயிர் எந்த இடத்தில் வாழ்கிறதோ அந்த உயிருக்கு தக்க எல்லாம் அந்த இடத்துல கிடைக்கும், இல்லைன்னா அங்க வாழ முடியாது. அப்ப இந்த உயிர்கள் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப இயற்கையில் தோற்றுவிக்கப்படுது. உங்களுக்கு தோற்றுவிக்கப்படல. இப்ப சிக்கன் குனியா கொசு வந்துச்சு. இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கன் குனியா கொசு இல்லை இல்லையா? இப்ப சிக்கன் குனியா கொசு வந்துச்சா இல்லையா? இப்ப இந்த சிக்கன்
சன்மார்க்க சத்தியமே தனிந்த மூச்சு விடாம இருந்ததா சித்த சன்மார்க்கமே. அதுக்கு இறைவன் நம்மகிட்ட ட்ரைனிங் கொடுத்துருக்கானா இல்லையா? இறைவன் ட்ரைனிங் கொடுத்தும் பொழுது நம்ம ஏன் அதை விட்டோம்? நமக்கு அந்த ட்ரைனிங் 10 மாதம் கொடுத்த ட்ரைனிங் நம்ம மறந்தோம்னா நம்ம அந்த வேலைக்கு லாயக்கா? அப்ப அந்த வேலைக்கு லாயக்கில்லாத தம்பி நீ வேலைக்கு லாயக்கில்ல நீ போய் சேரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இறப்புன்னு ஒண்ணு வந்து எப்படி அங்கே வேலையை காலி பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வேலையை காலி பண்ணிக்கிறோம். அப்ப ட்ரைனிங் கொடுத்தா நம்ம நினைவுல வச்சிருந்தோம்னா நம்மளை யாரும் வேலையை காலி பண்ண முடியாத இல்லையா? அப்ப உன்னை மறக்க வச்சது யாரு? இப்படியெல்லாம் உண்மைகள் இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் விட்டு எந்த சோரத்தில் விதி வந்தாச்சாடாங்க. நாம அங்கிருந்து வந்தேன், என் முன்னாலே விதி வந்து எனக்கு தெரியுமா? நான் ஆக்சிடென்ட் ஆகி எது பண்ணணும்னு என் முன்னாலே விதி வந்து நான் எப்படி காணும்னா, ஆனா நானே வளர்ந்தது அவர் விதி வந்து செத்து பண்ணாருப்பா அப்படின்னு எனக்கே தெரியாது, ஏன் விதி எனக்கே தெரியும். ஆனா 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன், அவனுக்கு என் விதி தெரிஞ்சு முன்னாலே வந்து ஆமா வேலுக்கு அப்பா வந்து கரெக்டா வந்து நீ அதை அட்டாக் பண்ணது அவனுக்கு தெரிஞ்சு விதி வந்தா செத்து போனான் அப்படின்னா இதே 4 பேர் ஆமா ஆமான்னு கேட்டு பேசினேன். அப்புறம் இந்த விதி கொள்கை நம்ம ஆமான்னு ஒத்துக்கிட்டோம். இதெல்லாம் எவ்வளவு நீ கொடுமைன்னு பாருங்க சார், அவ்வளவுதான். இதெல்லாம் கொடுமையா கொடுமை. நான் கேட்கிறேன், உனக்கு கண்ணை தந்தது எந்த விதிடா? உனக்கு பல்லை தந்தது எந்த விதி? உனக்கு சீரண உறுப்பை தந்தது எந்த விதி? நீ சாப்பிட்ட சாப்பாட்டை ரத்தமாக்குனது எந்த விதி? அந்த ரத்தத்தை விந்தாக்குனது எந்த விதி? அந்த விந்துக்குள்ள மனித உருவத்தையும் அதுக்குள்ள பதிவு பண்ணது எந்த விதி? இதெல்லாம் விதி இல்லை. ஆனா அது வாழ்க்கையில மட்டும் விதி வந்து அவன் ஆட்டுவது சொன்னான். இதெல்லாம் ஆட்டுனது எது? கேள்விட்டா பதில்டா. அப்ப விதிக்கொள்கையை நம்ம நம்புறோம் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? எங்க ஊர்ல பேசிக்கிட்டு இருந்த ஒரு கடையில நானும் அந்த கடலாக செம்மாரத்துக்கு தான் இருக்கு. அதனால மரணமில்லா குருவை பற்றி நான் வேண்ட பேசிக்கிட்டேன். ஒரு நாள் மருந்து வாங்க வந்தவர், மெடிக்கல் மருந்து வாங்க வந்தவர், சார் என்ன சார் நீங்க பேசுறீங்க? நாங்க சன்மார்க்கம் பேசுறீங்களா? மரணமில்லா குருவை பற்றி பேசுறோம். மரணம் இல்லாம எப்படி சார் எப்படி சார் வாழ முடியுங்கிறது வேற. வாழலான்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் பொய் சார். சரி பொய்னா நீங்க போயிட்டு வாங்க, எங்களுக்குள்ள நீங்க ஒன்றும் தலையிட வேண்டாம், நீங்க போங்க. இல்லை சார் மரணமில்லா குருவான்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு. இல்லை சார் நாங்க பேசிட்டு நீங்க மரணம் ஆயிட்டா போங்க சார் அப்படின்னு. இல்லை எனக்கு அது எனக்கு தெரியணும் அப்படின்னு. என்ன தெரியும் நான் சரி இவனுக்கு ஒரு சரியா கூப்பிடணும் இவன் போக மாட்டான் போல நான் நினைச்சுக்கிட்டேன். ஆமா இப்ப என்ன சார் சொல்றீங்க? பிறந்தவை அனைத்து அடி, மரணம் இல்லாமல் எந்த உயிரும் வாழாது அப்படின்னு எங்களை கொடுக்கிறீர்கள். இல்லை சார் சொன்னாதான் சார் நான் போறேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? பல விடையும் பிறந்தவை அனைத்தும் அழியும், இரவாமல் ஒரு உயிர் இருக்காது. அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறாரு. ஏன்னா என்கிட்ட செல்லில் எடுக்க முடியல, அதனால நீங்க ஞாபகம் நல்லா வச்சுக்கிறேன். முருகன் எப்ப சாவன்? முருகன் எப்ப சாவன்? விநாயகர் எப்ப சாவன்? அவங்க ஆத்தா எப்ப சாவன்? மாமே திருமாலை எப்ப சாவன்? நான் வேலை தோன்றுறாங்க இல்லையா? புறப்படி தோன்றுனான்னு பிறந்தான்னு இருக்கா இல்லையா? அப்ப இவெல்லாம் எப்ப சாவன்? தோன்றிய இணைந்து அழியுங்கிறதா நீ சொன்ன வார்த்தை. அப்ப இவெல்லாம் தோன்றுனா இல்லையா? இவெல்லாம் எப்ப சாவான்னு பேசாம போயிட்டு பேசாம போயிட்டு ஆமா இல்லையா? ஆகவே நாம் அதாவது நம்முடைய அறிவு ரொம்ப கூர்மையான அறிவு சார். அந்த பறவைக்கு இருக்கிற அறிவு நான் சொல்லல இல்லையா? அந்த பறவைக்கு 4 அறிவு, நமக்கு 6 அறிவு. 6 அறிவுக்கு மேல ஒரு பெரிய 6 அறிவு இருக்கு. அதனால தெரியுமா அறிவு, மெய்யறிவு, பேரறிவு, அறிவுக்கறிவு, சுத்த அறிவு, அருளறிவு. அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு எனவே வகுத்தமைச்சவே.
அருளம தரித்தனை அருளில் ஏற்றினை